ஹாய் गाइस வாங்க தம்பி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரலான இந்த ப்ரௌட் கொத்துவை பார்த்திருப்பீங்க. கொத்தடிமை we are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கழக வசனத்தை பேசினதால பார்க்க பெரிய பகுத்தறிவாளர் மாதிரி தெரியறாருல. ஆமா. அதெல்லாம் இல்ல, தலைவன் ஒரு பக்கா பச்சை பூமரு. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அம்பேத்கர் பெரியார்னு சொல்லி நமக்கு பாடம் எடுத்துட்டு எவ்வளவு உஷாரா அவங்க வேலையை பாக்குறாங்கன்னு பாருங்களேன். தொன்மையான சேர வம்சத்தை ஆண்டு வந்த தமிழ் மன்னர் சேரமான் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் மனிதர். தமிழ் மூவேந்தர்கள்ல ஒருத்தரான சேர மன்னர் முஸ்லீமா மாறிட்டாங்களாமா. அதுக்கான வரலாற்று ஆதாரம் எல்லாம் இவர்கிட்ட இருக்குதாமா. இந்த ப்ரௌட் கொத்துவை தான் இன்னைக்கு நம்ம பழக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போவோமா? உதறிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பூமருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு வாங்களேன். நான் போய் அந்த முகம்மதை பார்க்கணும், அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மன்னர் அந்த சவுதி அரேபியாவில இருந்து வந்த வியாபார குழு கிட்ட கேட்கிறாரு. அங்க சவுதிக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்றாரு. சவுதியில இருந்து வந்த வியாபாரிங்க கிட்ட நான் முகமது நபியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சேர மன்னர் அடம் பிடிச்சாராம். அவங்க கூட்டிட்டு போன உடனே சேர மன்னர் அங்கேயே மதம் மாறிட்டாராம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்னன்னு நீங்க பாதி கதையை தான் சொல்றீங்க. திரும்பி வந்த அவரு பாதி கேரளாவை பாகிஸ்தானுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தாரு. அதை சொல்ல மறந்துட்டீங்க பாருங்க. தம்பி கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாப்ல. கேட்கறவன் கேனையா இருந்தா கடப்பாறை காத்துல பறந்து வந்து ஏதாவது சொல்ற போறேன். நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். பசுமையான கேரளாவை விட்டுட்டு பாலைவனத்துக்கு அவர் போனாருன்னு சொல்றதே ஒரு பச்சை உருட்டு. இதுக்கு பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் வேற இவர் வச்சிருக்காரு. சேரமான் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மன்னர் தன்னுடைய அரண்மனைக்கு மேல நின்று மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாக பிளக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறாரு. நிலவு இரண்டாக பிளந்து தனிப்பட்ட முறை சேர மன்னன் மொட்டை மாடியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ நிலா ரெண்டா உடஞ்சி துண்டு துண்டா தூர போச்சாமா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருங்க கதை இன்னும் முடியல, முழுசா கேட்டுட்டு வாங்க. முகமது நபின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கள் சந்திரனை இரண்டு துண்டாக பிளந்து காட்டினார்கள். இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா நான் போய் அந்த முகம்மதை பார்க்கணும். அங்க அவரு நிலாவை ரெண்டா உடைச்சாராம். அதை இங்க இருந்து பார்த்துட்டு சேர மன்னன் சவுதி போனாராம். நிலாவை ரெண்டா உடைச்சா சவுதி எல்லாம் போக முடியாது, செத்து தான் போக முடியும். பூமியோட கிராவிட்டி இம்பேலன்ஸ் ஆகும், வேகமாக சுத்தம், தாறுமாறா சுனாமி வரும். 24 hours வெறும் 10 hours சுரங்கும். அலேக்கா உடச்சி ஒட்ட வைக்கிறதுக்கு அது ஒன்றும் ஆயா சுட்டு அப்பளம் கிடையாது, நிலா. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அது சரி, நல்லா இருந்த நிலாவை அவர் ஏன் உடைச்சாரு? நீங்க எப்படி திடீர்னு இறை தூதரானீங்க, நாங்க எப்படி உங்களை நம்புறது? மக்கா வாசிகள் கேட்டுக்கொண்டார்கள் என்றும் அவர்களுக்கு சந்திரனை இரண்டு துண்டாக பிளந்து காட்டினார்கள். நீங்க தான் கடவுளுடைய கனெக்டர்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு மக்கள் கேட்டாங்களாம். உடனே ஒரு நிலாவை ரெண்டா உடைச்சா. இரு, அதுக்கே நிலாவை ரெண்டா உடைக்கணும்? கடப்பாறையை கையால் வளைக்கிறது, கருங்கல்ல கசக்கி போடுறது, காலால் கிணறு வெட்டுறது, ஏன் பாலைவனமாக இருக்கிற சவுதியை பசுமையாக மாற்றுறது, இப்படி பல விஷயம் பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அவர் உடைச்சாரு? இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்கறதுனால தான் கல்ல விட்டு அடிக்கிறாங்க, தீய வச்சு கொளுத்துறானுங்க. நிலாவை உடைச்சது கூட மேட்ரு இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்து நடந்தது தான் ரொம்ப லாஜிக்கான ஸ்டோரி. நிலவு பிளந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேரமான் பெருமாள் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த ஒரு அரேபிய கூட்டம் எடுத்துரைக்கவும் சொல்றாங்க. நைட்டு நிலாவை யார் உடைச்சாங்கன்னு சேரமன்னன் கேட்டாராம். சவுதியிலிருந்து வந்த வியாபாரிங்க அதை எங்காலு தான் அங்கே உடைச்சாருன்னு சொன்னாங்களாமா. ஆமாம், அரேபியா அடுத்த தெருவில் தான் இருக்குது. டவுட் வந்தோடனே டக்குன்னு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அங்கே நடந்ததை பார்த்துட்டு உடனே அந்த குரூப் அங்கேருந்து கிளம்பி இருந்தா கூட இங்கே வந்து சேர்றதுக்கு 5 மாதம் ஆயிருக்கும். அது வரைக்கும் சேர மன்னர் வேற வேலை வெட்டி இல்லாமல் நிலா நிலா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தார் இல்லை? இந்த இத்து போன ஸ்டோரிக்கு இவர் கேரண்டி வேற கொடுக்கறாரு. ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கு, இப்படி நீங்க கடந்து போகணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஏதோ கட்டுக்கதை மாதிரி இருக்குன்னு நினைச்சு யாரும் கடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, யாரும் கடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கலாச்சி விட்டுட்டு போங்க, பொருத்தமா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான நம்பிக்கைங்க எல்லா மதத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் நான் குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் பெரியாரிஸ்ட் அப்படின்ற பேரில் சபரிமலையில் ஆரம்பித்து நாம் சாமி கும்பிட்றது வரைக்கும் எல்லாத்தையும் கேவலமாக பேசிட்டு இப்போ இவங்க கதையை நேக்காக நம்ம ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. அடிச்சு விட்ட கதையை இத்தோட நிறுத்திருக்கலாம், ஆனால் நிறுத்தலை. சவுதியில் மதம் மாறின சேர மன்னன் கேரளாவில் மசூதி கட்ட சொல்லி லெட்டர் எழுதி அனுப்புனாருன்னு அடுத்த ஊருட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ சேரமான் பெருமாள் அவங்க கைப்பட எழுதி கொடுத்து கடிதத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க. கிபி 612 கொடுங்கல்லூர்ல இந்தியாவினுடைய
முதல் மசூதியை கட்டுறாங்க. சேர மன்னருடைய லெட்டர் படி கேரளா கொடுங்கலூர்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மசூதி கட்டிட்டாங்களாமா. அந்த மசூதி இன்னும் இருக்குதாமா. பெரிய விஷயம் ஐயா. ஓ, அவ்வளோ பழமையான மசூதியா? பெரிய கோயிலுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க போல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சரி, அதுக்கு ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருக்கா? இல்லைங்க. சரி, அதுக்கு ஏதாவது இலக்கிய ஆதாரம்? இல்லைங்க. அதுக்கு ஏதாவது ஒரு செப்பேட் ஆதாரம் இருக்கா? இல்லைங்க. அட்லீஸ்ட் அந்த மன்னர் கொடுத்த லெட்டராவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இப்படி எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி சேர மன்னரே கட்டின மசூதி இல்ல. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆனா என்ன இருந்தாலும் அந்த மசூதியோட போட்டோ எல்லாம் காட்டுறாரு. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? டேய் என்னது இது? பதறாதீங்க. அந்த மேட்டரையும் அவர் வாயாலேயே உளறிட்டாரு. பார்த்துட்டு வாங்க. கிபி 612ல கொடுங்கலூரில் முதல் மசூதியை கட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அது இந்து மக்களுடைய கோவில் மாதிரி தான் இருக்கும். விளக்கெல்லாம் கூட இருக்கும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மசூதி பாருங்களேன், அப்படியே கோயில் மாதிரியே இருக்குது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இந்த சேரமான் மசூதியில இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தூரத்துல சேரமான் பரம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது சேர மன்னர்களுடைய பேலஸும் பழமையான பல சிவலிங்கங்களும் கிடைச்சிருக்கு. ஆனா அங்க இருந்த கோவில் உள்ள ஒண்ணுமே இல்ல. பழமையான சிவலிங்கம் மட்டும்தான் கிடைச்சிருக்குது. அப்ப அங்க இருந்த கோயில் என்ன இருக்கும்? ஸோ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது அது சேர மன்னர் கட்டி கொடுத்த மசூதி தான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவங்க ஆதாரமே இல்லாமல் அளந்து விட்டாலும் நாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் கிடச்சிது. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இந்த மசூதி இருக்கக்கூடிய கேரளா கொடுங்கலூரில் உண்மையிலேயே சேரமான் பெருமான் அப்படின்ற ஒரு சேர அரசர் வாழ்ந்திருக்கார். அண்ட் அதுக்கு தமிழ் இலக்கியத்தில் ஆதாரமும் இருக்குது. இப்ப நீ என்ன பண்ண போற? அந்நிலைமை அரசுரிமை தவிர்ந்தபின் அரசளிக்கும் நன்னெறிக்கு திருவருளால் உடன்பட்டு சிவனுக்கு சேவை செய்ய வேண்டிய எனக்கு ஏண்டா மன்னரா முடிசூடுறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பாடியிருக்காரு. ஊரின் பொதி சுமந்த வண்ணான் திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்து வேர்வையில் உடம்பு உப்பு பூத்து வெள்ளையா இருந்தா கூட பார்க்கறதுக்கு திருநீர் பூசிட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாராம். இது எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன அந்த ஷாக்கிங் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இவர் மதம் மாறினார்னு சொன்ன அந்த சேர மன்னன் நம்ம 63 நாயன்மார்களில் ஒருத்தர். பெரிய புராணத்தில் சேக்கிழார் இவருடைய வரலாறை டாப் டு பாட்டம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒழுங்கா படிடா. 63 நாயன்மார்களில் ஒருத்தரை அப்படியே அடியோடு அரேபியாவுக்கு ஆட்டையை போட்டு போக பார்க்குறீங்களே, யாரா நீங்களா? யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? இது கூட பரவாயில்ல, இவர் தொக்கா மாட்டின இடம் எது தெரியுமா? இந்த இதுதான். சேரமான் பெருமாள் யாரு அப்படின்னு சொன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டுல சேரமான் பெருமான் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழ் மன்னராமா. ஓ, 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரா? ஆனா போய் முகமது நபி சந்திச்சாரு இல்ல? வரும் மச்சான். தற்கூரி முகமது நபி 7ஆம் நூற்றாண்டிலே இறந்துட்டாரு. அவர் இறந்து 100 வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்தாருன்னு இவர் வாயாலேயே ஒத்துக்கிறாரு. நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. ஆனா 2 பேரும் சந்திச்சாங்க, அங்கேயே மதம் மாறினாங்க, லெட்டர் எழுதி அனுப்புனாங்க, இங்க மசூதி கட்டினாங்க. என்ன உருட்டு! செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசர்ச் வீடியோஸோடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? டாடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.